உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். லாபஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கின்றன. எனவே 11ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. அதோடு ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுகிறது. புதிதாக சொத்து வாங்குதல், புதிய வீடு கட்டி குடியேறுதல், புதிய தொழில் தொடங்குதல், முதலீடுகள் செய்தல் போன்றவை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். பணப்பிரச்சனை சீராகும். பணம் புழங்கும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். விரயஸ்தானாதிபதி பலம் பெற்றிருப்பதால் சுப செலவுகள் ஏற்படும். விருந்தினர்கள் வருகை புரிவார்கள். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் மேசராசிக்கு பாதகஸ்தானமாகவும் ஆவதால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நரம்பு பிரச்சனைகள், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பரிகாரம்: முருகனை நினைத்து வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கள். அடுத்தது ரிஷபம். 10ஆம் இடம் பலப்பட்டிருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் புதிய கூட்டாளிகள் சேரும் வாய்ப்பும் உண்டு. தொழில் தடைகள் அகலும். மனைவி அல்லது கணவன் மூலம் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் உண்டு. சிலருக்கு சற்றும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். லாபஸ்தான குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். விரையாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகளில் அதிக கவனம் தேவை. காது, மூக்கு, தொண்டை மற்றும் பல் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. சகோதர உறவுகளில் முன்னெச்சரிக்கை தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். கணவன் மனைவி உறவுகள் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மிதுனம். 3ஆம் இடத்துக்கு ஏது முன்னேற்றத்தை தரும். புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும். பாக்கியஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் 9ஆம் இடம் பலம் பெறுகிறது. அதோடு குருவின் பார்வையும் அதற்கு இருக்கிறது. எனவே கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றும். பொருளாதார சிரமம் குறையும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் சிரமமின்றி நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. திருமணத்துக்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல வரனாக அமையும். பெற்றோர்கள் உடல்நிலை விஷயத்தில் கவனம் தேவை. பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். எனவே அதிக முயற்சியும் கவனமும் தேவை. பரிகாரம்: மகான்கள் தரிசனம் மகத்தான திருப்பத்தை தரும். அடுத்தது கடகம். எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மன உறுதியோடு திட்டமிட்டு காரியங்களை செய்தால் சிக்கல்கள் குறையும். கடகராசிக்கு தீமையை தரும் சில கிரகங்கள், குறிப்பாக புதன் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்ததனால் அதனால் வரும் தீமைகள் குறையும் என்பதும் இந்த கோல்சாரத்தில் நமக்கு கிடைக்கும் நன்மை. சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். தொழிலுக்குரிய செவ்வாய் 7இல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். தைரியமாக சில காரியங்களை செய்வீர்கள். எல்லா கிரகங்களும் 8ஆம் ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கும் காலம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக கையாள வேண்டும். சனியின் வீட்டில் சூரியன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். உடம்பில் ஏதேனும் ஒரு அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் களைப்பு உங்கள் வேலையை செய்யவிடாமல் தடுக்கும். மனக்கவலையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் ஆட்கொள்ளும். தூக்கம் குறையும். சந்திராஷ்டமம் 17/2/2026 காலை 8:53 மணி முதல் 19/2/2026 மாலை 2:47 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: தியானம், நிதானம் இவை இரண்டையும் கைக்கொள்ளுங்கள். சமாளித்து விடலாம். அடுத்தது சிம்மம். லாபத்தில் குரு, 7ஆம் இடத்தில் பல கிரகங்கள், 6இல் செவ்வாய். முக்கியமான கிரகங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தூக்கி நிறுத்தும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை, கலைத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புண்டு. தொழில் தடைகள் அகன்று புதிய உற்சாகம் கிடைக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். ஆனால் சற்று விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள் மனம் விரும்பிய வேலை கிடைக்கும். நிதி நிலைமை வலுவாகும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக நடைபெறும். குடும்பத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. வழக்குகளில் கூட வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு.
பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். 4ஆம் இடம் மட்டுமல்ல, வாகன இடத்துக்குரிய செவ்வாய் 6இல் உச்சம் பெற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பல் நோய்கள் வரலாம், அலர்ஜி நோய்கள் கூட வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழலாம். சந்திராஷ்டமம் 19/2/2026 பிற்பகல் 2:48 மணி முதல் 21/2/2026 மாலை 6:55 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. உபஜயஸ்தானமான 6ஆம் இடத்தில் பல முக்கியமான கிரகங்கள் வலுவோடு இருக்கின்றன. குறிப்பாக சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. 12ஆம் இடத்து சூரியன் 6இல் மறைவது மறைமுகமான நன்மையை செய்யும். ராகு, சனி போன்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஆடம்பரமான உடைகளை வாங்கும் யோகம் உண்டு. வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு கட்டுப்பாடு அவசியம். நரம்பு கோளாறுகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். சகோதரர்களாலும் பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். பயணங்களில் அதிக கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 21/2/2026 மாலை 6:56 மணி முதல் 23/2/2026 இரவு 10 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: விநாயகரையும் நடராஜ பெருமானையும் வணங்குங்கள். அடுத்தது துலாம். பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. இவைகளால் நன்மையும் தீமையுமான கலப்பு பலன்களை ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான பலன்கள் நடைபெறும். வணிகம், தொழிலில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். துணைக்கு இருப்பவர்கள், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மனதில் தைரியமும், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். 5ஆம் இடம் கிரக யுத்தத்தில் இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். உணவில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவுகளில் கூட கவனம் தேவை. பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். வழக்குகள் தாமதமாகும். சகோதரர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். பரிகாரம்: வராகி அம்மனை வழிபடுங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் 3இல் இருப்பது அற்புதமான அமைப்பு. அஷ்டமகுரு என்று பயப்பட வேண்டாம். அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலன்கள் நன்மைகளை அதிகரிக்கும். குறிப்பாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், பணம் முதலிய விஷயங்களில் நன்மையே நடக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறும். சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீர்கள். கூட்டுத் தொழிலிலிருந்து விலகி புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பும் உண்டு. கௌரவம் அதிகரிக்கும். பல்வலி, தலைவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறிய அளவில் நரம்பு கோளாறுகள் கூட ஏற்படலாம். நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம். தாய்வழி சொந்தங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். காரணம், சுகஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. பரிகாரம்: இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மை தரும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை புரியும். பேசுவதில் மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் வெற்றியாகவே அமையும். எதையும் சட்டை செய்யாமல் முன்னேறுவதில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள். நல்ல நட்பும் சந்தோஷமும் நிலவும். மனக்குழப்பம் தீரும். தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமாகும். கணவன் மனைவி உறவுகள் அனுகூலமாகும். பதவி உயர்வு, பணப்பலன் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு அவர்கள் செயல்களை அவர்களுக்கு எதிராக மாறும், பேச்சும் எதிராக மாறும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. திடீரென்று பேசிவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள். கவனம் இருந்தால் இவற்றை எல்லாம் தவிர்க்கலாம். வரவு வந்தாலும் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது மகரம். 12க்குரிய குரு 6இல் இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, அதோட குரு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பொருளாதாரத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் வராது. குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். கொடுத்து கடன் வசூலாகிவிடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெரியோர் ஆசிகள் வழிநடத்தும். பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும்.
முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்துங்கள். வயிறு உபாதை ஏற்பட வாய்ப்புண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சிறு அலட்சியம் கூட பிரச்சனைகளையும் விபத்துகளையும் கொண்டு வந்து விடும். வார்த்தைகளில் கவனம் தேவை. சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பணிச்சுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. இடம் வாங்குவதில், வீடு கட்டுவதில் தாமதம், தடை, நஷ்டங்கள் உண்டு. 14/2/2026 இரவு 12:29 மணி முதல் 17/2/2026 காலை 8:52 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மாரியம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடு நல்லது. அடுத்தது கும்பம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். உங்கள் ராசியையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடிந்துவிடும். ராசியிலேயே 5 கிரகங்கள் இருப்பதால் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு முடிவெடுக்கும் பொழுது திடீர் குறுக்கீடுகள் வந்து அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம். சகோதரர்களோடு ஒற்றுமை குறையலாம். இடம், வீடு வாங்குவதில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். பத்திரங்கள் எழுதுவதில் மிகுந்த கவனம் தேவை. ஓய்வற்ற வேலை உங்களை அலைக்கழிக்கும். கணவன் மனைவி உடல்நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரோக்கிய குறைவை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. 17/2/2026 காலை 8:53 மணி முதல் 19/2/2026 பிற்பகல் 2:47 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளியுங்கள். அடுத்தது மீனம். குரு கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடமாகிய தொழில் ராசியை பார்வையிடுவதால் தொழில், உத்தியோகம், ஜீவனம் சிறப்பாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகிவிடும். கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் செல்வாக்கு உயரும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று விடுவீர்கள். முகம் தெரியாத ஒரு நபரால் ஆதாயம் உண்டு. குழப்பம் நீங்கி தெளிவான வழி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஆதாயம் உண்டு. வீடு விற்பனை, இட விற்பனை நல்ல லாபம் கிடைக்கும். சிலர் புதிய இடங்களையும் வாங்கும் யோகம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். முட்டி வலி, தோள்பட்டை வலி போன்ற உபத்திரவங்கள் அதிகரிக்கும். மனைவி அல்லது கணவனின் உடல் நிலையில் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேளாவேளைக்கு மருந்து மாத்திரைகளையும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டும். 19/2/2026 பிற்பகல் 2:48 மணி முதல் 21/2/2026 மாலை 6:55 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.